ஒரு பிரில்லியன்ட் குயின் சாக்ரிஃபைஸ் பண்ணியிருக்காங்க இந்த கேமில். பிளாக் டு பிளே, பிளாக் குயின் b6. குயின் b6 ஸ்ட்ரெயிட்டாக பிஷப் கிட்ட கொடுத்துருக்காங்க. ஒயிட்டால் பிஷப் இன்டு b6 அடிக்க முடியல. ஏன்னா பிஷப் இன்டு b6 கேப்சர் பண்ணால் என்ன ஆயிடுச்சு, நைட் e2 டபுள் செக் மேட்டு. ஸோ டபுள் செக் மேட், நைட்டும் செக் கொடுத்துட்டு இருக்கு, பிஷப்பும் செக் கொடுத்துட்டு இருக்கு. டபுள் செக்குக்கு கேப்சர் ஆப்ஷன் கிடையாது, பிளாக் ஆப்ஷன் கிடையாது, மூவ் மட்டும்தான். கிங்குக்கு மூவும் இல்லை, ஏன்னா ரிமைனிங் எஸ்கேப்பிங் ஸ்கொயர்ஸை f5 பிஷப் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கு. ஸோ டபுள் செக் மேட். ஸோ அப்போ அந்த குயின் b6க்கு என்ன பண்ண முடியாது, ஒயிட்டாலும் அடிக்க முடியாது. அண்ட் குயின் b6 பிளான் என்ன, குயின் இன்டூ e3யும் நான் டார்கெட் பண்ணுறேன், குயின் இன்டூ b2 செக்மேட்டும் டார்கெட் பண்ணுறேன். கண்டிப்பாக ஒயிட்டு செக்மேட்டை தான் காப்பாற்றி ஆகணும். செக்மேட்டை காப்பாற்றலைன்னா குயின் இன்டூ b2 மேட் ஆகிடும், e3யை காப்பாற்றினாங்கன்னா. ஸோ b பான் b3 ஆர் ஏதோ மூவ் ஆடி செக்மேட்டை காப்பாற்றணும். செக்மேட்டை காப்பாற்றும் போது குயின் இன்டூ e3 செக். e3 செக் பண்ணது மட்டும் இல்லாமல் செக்குக்கு அவங்க கிங்கை மூவ் பண்ணுவாங்களா, அகேன் பிஷப் d3 டபுள் அட்டாக். மறுபடியும் இந்த டபுள் அட்டாக்ல ஆப்போனண்டோட ரூக்கும் போயிடுச்சு அண்ட் பிளாக்கு கிளியர் வின்னிங் அட்வான்டேஜ். நெக்ஸ்ட் ஒரு பொசிஷன் வச்சிருக்கேன். இந்த பொசிஷனும் பிளாக் டு பிளே தான். பிளாக் டு பிளே, இது ஒரு பிரில்லியண்டான ரூக் சாக்ரிஃபைஸ். ஆன்சர் கண்டுபிடிச்சிங்கன்னா கமெண்ட்ல சொல்லுங்க.